வெளியேறிய வேல்முருகன் 5 தொகுதிகளுக்கு நிர்பந்தத்தால் சம்மதிக்குமா சிபிஎம்? இவை திமுக கூட்டணிக்கு பின்னடைவா அப்படின்றதுல வேல்முருகன் அன்னைக்கு பேசியிருந்தாரு. அதையும் பார்க்கலாம். இந்த 5 ஆண்டு கால சட்டமன்ற பணி என்பதும் கடந்த காலத்தில் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற பணி என்பதும் இந்த மக்களுக்கானதாக தான் இருந்திருக்கு. அதனால நான் இந்த மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். ஆக நான் சமரசமற்று திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த கொள்கை வழி நின்று எந்த ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நான் ஆதரவு அளித்து அவர்களோடு இருந்தேன். அப்போ அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் 1, 2 நிறைவேற்றிவிட்டு மீதும் பெரும்பான்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது இருக்கின்ற போது அதை நிறைவேற்றி தாருங்கள், எங்களுக்கு இடங்கள் கூட பெரிதில்லை என்று நான் சொல்லுகின்ற போது நீங்கள் ஒரு சிறிய கட்சி, நீங்கள் என்ன எங்கள் பெரிய கட்சியை பார்த்து டிமாண்ட் வைப்பது என்கிற பெரியண்ணன் பாணியில் திமுக எங்களை கையாள்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றபடி நாங்கள் மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம். திமுக தலைமையில் கூட்டணியில் இருந்தோம். இடதுசாரி சக்திகளோடு, விடுதலை சிறுத்தைகளோடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுகின்ற தலைவர்களோடு நாங்கள் கைகோர்த்து பயணித்தோம். ஆனால் அவர்கள் எல்லாம் கேட்கவில்லை. நீ யார் இதையெல்லாம் சொல்வது, நீ யார் எங்களுக்கு டிமாண்ட் வைப்பது என்கிற அந்த தோணியில் பேசுகின்ற அந்த பேச்சை ஒரு இந்திய ஒன்றியத்திடமிருந்து ஒரு காலத்தில் தனிநாடு கேட்ட போராளி இயக்கத்திலிருந்து உருவான வேல்முருகன் மற்ற தலைவர்களோடு என்னை ஒப்பிட்டு நீங்கள் தயவு செய்து இடம் போடக்கூடாது என்பதுதான். அவரோட இன்னொரு பைட்டும் இருக்கு. அதுக்காக கூட்டம் போட்டு திமுகவுடைய மாவட்ட செயற்குள்ள மாவட்ட பொதுக்குழுல பகிரங்கமா பேசுறாங்க. வேல்முருகன் நமக்கு பெரிய குடைச்சல், வேல்முருகனுக்கு கூட்டணியில் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு. நான் தேர்தலே நிக்கல, ஓட்டு அரசியலை புறக்கணித்து விட்டு இந்த மண்ணுக்காக நான் போராடுறேன். எந்த ஆட்சி வந்தாலும், எந்த அரசாங்கம் வந்தாலும், எந்த காவல்துறையை கொண்டு என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் சுடுவீங்களா? சுடுங்க, இல்லை வழக்கு போடுங்க. இன்னைக்கு நான் இந்த கூட்டணி 10 நாளாக தலைமை நிர்வாகிகிட்ட மாற்று முடிவு எடுக்கிறன்ற ஒரே காரணத்திற்காக, ஹைட்ரோ கார்பனுக்காக, மீத்தேனுக்காக, ஓஎன்சிசிக்காக நான் ஐயா மணியரசனோடு, மீத்தேன் ஜெயராமனோடு நான் டெல்டா மாவட்டத்தில் போராடின வழக்கை ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசி க்ளோஸ் செய்யப்பட்ட வழக்கை தூசி தட்டி எனக்கு 4 அன்னைக்கு சம்மன் கொடுக்குறாங்க. 23ஆம் தேதி நாளைக்கு நான் 3 நீதிமன்றத்தில் ஆஜராகணும் ஒரே நாளில். திமுக பழிவாங்கன்னு திமுக என்கிற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தில் லட்ச தொண்டர்கள் என் மீது அன்பும் மாறாத பற்றும் நான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். திமுகவை தற்போது இயக்குகின்ற உயர்சாதி RSS சித்தாந்தம் உள்ள அதிகாரிகளுடைய பேச்சுக்கு மாண்புகு முதலமைச்சரும் தமிழக அரசும் ஈல்டாயிருக்கு, அடிபணிந்திருக்கு. பல குற்றச்சாட்டுகள் அடுக்கி வெளியே வரப்ப அவர் பேசியிருக்காரு. சொல்லுங்க. இல்லை, அதை நீங்கள் சொல்லுங்க. இல்லை, தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டோட முக்கியமான மண்ணுக்கான பல போராட்டங்களில் முக்கியமான ஒரு ஆள் வேல்முருகன் அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவது வெளியேற்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை.